நடக்கும் பொழுது சில பேருக்கு எதிர்கட்சியினருக்கு பொறாமை ஏற்படத்தான் செய்கின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா இடத்திலும் கலைஞர் பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணியை உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்ததா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணியை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். நம்ம வெற்றி கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சி நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. என்ன சொல்றாரு? கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தர் 200 கோடி கேட்கறான், 20 சீட் கேட்கறான், இப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனா நம்முடைய கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி என்று தலைவர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தலையும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே வருகின்ற 2026 தேர்தல் மிகவே முக்கியமான தேர்தல். அந்த 2026 தேர்தலையும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் 100% வெற்றியை நம்மளுடைய கூட்டணி கொடுத்தாங்க, நம்முடைய தலைவர் கொடுத்தாங்க, நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கொடுத்தாங்க. 40க்கு 40 தொகுதி வென்று காட்டினோம். அதே போல சட்டமன்ற தேர்தலையும் குறைந்தது 234ல 200 தொகுதி ஜெயிக்கணும்னு தலைவர் உறுதியிருக்கிறாங்க. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள், அதிகம் அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது போல, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாலும் சரி, அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மணமக்கள் இருவரும் ஒவ்வொரு நண்பர்களாக புரிந்து கொண்டு அதே போல சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமண விழாவில் பங்கேற்று